பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. எப்படியாக இந்த பெண்ணு விளப்புற நேரத்துல இந்த ஜாம பையன் கரெக்டா வந்து தாங்கி பிடிப்பான். சித்தரை பார்க்க போறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வேளை நம்ம பழத்தோலை கீழே போட்டது இந்த பெண்ணு பாத்துருப்பாளோ, பாத்துக்கிட்டு தான் கரெக்டா ஜாம பையன் உள்ள வரும்போது கீழே விழ போயிருப்பாளோ. இவ கிருமி செஞ்சாலும் செய்வான். ஏடி இசை யாடி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் செல்லு? செல்லு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எனக்கு புரியலடி. உனக்கு புரியலங்கிறதுக்காக இனிமே ஒன்னையில இருந்தெல்லாம் உன்னை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க முடியாது. ஏன்னா நீ ஆண்டி ஆகலாம், பாட்டி ஆயிட்டு செல்லு. இதுக்குதான் அப்பவே உன் அம்மா அப்பா எல்லாம் சொன்னது, ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய வயசுல மட்டும்தான் படிக்க முடியும். அது பிறகு நீ தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் உன்னால படிக்க முடியாது. சொல்லும் போது கேட்டியா? உன்னை ஒரு பக்கத்துலோடி ஸ்கூல்ல கொண்டு விடுவாங்க, நீ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கும்னா இன்னொரு பக்கத்துலோடி வீட்டுல வந்து நிப்ப. இப்ப பாத்தியா புரியல விளங்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருட்டி, என்ன உடக்க வேலை இந்த கதை மாத்திய வேலையெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்காத. எனக்கு புரியவே இல்ல. என்ன புரியல? அது எப்படி நீ கீழே விழிய நேரமா பார்த்து சாம் உள்ள வருவான், அப்படியே தாங்கி பிடிப்பான். இது எல்லாம் எப்படி ஆக்கம்? இதெல்லாம் எதேச்சா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எப்படியாக்க திட்டம் போட்டு இதை நடத்துறாத சொல்லு. போ செல்லம், எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா வருதா? ஏன்? அது வந்து நானும் சாம லவ்வஸா இருக்கும்போது எங்களுக்குள்ள நிறைய ரொமான்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அது நாடு அறிஞ்சது இந்த வீடே அறிஞ்சதாச்சே. அதுக்கு பிறகு சாம் என்ன ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டான். அப்படி வளர்த்து வச்சிருக்கான் அந்த அருவி. நீ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி, நீ வேணா கல்யாணம் ஆகாத ஒரு பையல ஆன்னு வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம். செல்லும் அசிங்கமா பேசாத. அது ஏன் சாம், ஏன் லவ், என்ன இளவோ. ஆனா இந்த அருவி என்னமா வளர்த்து வச்சிருக்கா பாத்தியா? நீ கல்யாணம் ஆன பொண்ணு, என்னதான் அவனுக்கு முன்னாள் காதலியா நீ இருந்தாலும் உன்னை யார் எடுத்து பாக்குறது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தியா? ஆனா நீ கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கூட இருக்கியா? செல்லோ, ரெண்டு மனசு ஒன்னா சேர்ந்து அதுக்கு பிறகு கழுத்துல ஏறதுக்கு பேர் தான் தாலி. மனசு ஒன்னா சேராம அதுக்கு பிறகு கழுத்துல தாலி ஏறிட்டுன்னு வச்சுக்கோ, அது வெறும் கயிறு. அதுக்கு பிறகு எதுக்கு குருவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க? அது சும்மா அந்த நேரத்துல நல்லா இருக்கேன்னு சம்மதிச்சேன். சரி சரி, நான் தெரியாம தான் ஒரு விஷயத்தை கேக்குறேன். செல்லோ டம்மி பீஸ், அதனால இப்பவும் உங்களுக்கு சாம்பதான் பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த செல்லு கிட்ட சொல்லிருக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்லு டென்ஷன் ஏத்துறதுக்காக கூட நீங்க சொல்லிருக்கலாம். ஆனா நான் உங்க மாமாவோட மருமக, அதாவது உங்க அத்தானோட ஒய்ஃப். ஒருவேளை இது பத்தின விஷயத்தையெல்லாம் உங்களோட ஆகாஷ் அத்தா கிட்டையும் இல்ல வேதாச்சலம் தாத்தா கிட்டையும் நான் சொல்லிடுவேன்னு உங்களுக்கு பயமாவே இல்லையா? அதெல்லாம் இல்ல ஆர்த்தி. ஹலோ 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 ஹலோ, ஒரு காலத்துல இந்த ஊரே இந்த ஆர்த்தியை பத்தி சொல்லலாம். இந்த வீட்டுக்கே கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத பொண்ணு ஆர்த்தின்னு சொல்லலாம். ஆர்த்தி, நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிடுவீங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதும் யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கான். போன் எடுப்பீங்க, ஊர்ல இருக்க உங்க அம்மாக்கு கால் பண்ணுவீங்க, கேட்டீங்களாமா இப்படியாக்க கதை அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவுதானே. உங்க அம்மாக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? என்ன இவ்ளோ டம்மி பீஸாவா நினைச்சு வச்சிருக்கீங்க? நான் நினைக்கிறது இல்ல ஆர்த்தி, நீங்க அப்படிதான். என்னடா இது இந்த ஆர்த்திக்கு வந்த சோதனை வேதனை? ஏடி உள்ளத சொல்லு. பழத்தோல நான் தூக்கி வீசி எறியும் போது மேல நின்னுக்கிட்டு பாத்துட்டு தானே நின்ன. இந்த சாமு பையன் வரத பாத்துக்கிட்டு தானே அதுக்கு பிறகு தானே பழத்தோல கால வச்சா. செல்லோ, உன் டம்மி மண்டை இன்னமும் வேலை செய்யாமலே இருக்கு. நீ என்ன குழிக்குள்ள தள்ளுறதுக்காக குழி தோண்டி வச்சிருந்த அந்த கடவுளை பத்தியா எங்க காதலோட புனிதத்தை புரிஞ்சுட்டு, காதலோட புனிதத்தையா அதே ஒருத்தனை கழட்டி விட்டுக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னமும் கழட்டி விட்டோம் தான் வேணும்னு இருக்க பத்தியா? இதெல்லாம் புனித மாட்டி. செல்லோ, உண்மையான காதல் சில நேரம் மறைஞ்சு போயிருக்கான். ஆனா அது தெரிய வேண்டிய நேரத்துல எல்லாருக்கும் தெரியும். நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு யோசிக்கணுமா? ஒத்தையில இருந்து யோசி. எப்பவெல்லாம் சாம சைட் அடிக்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் எனக்கு கிடைக்காது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. உன் அடுத்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இரு. அதுக்குள்ள ஆசை தீர கொஞ்ச நேரம் நான் என் சாம பாத்துட்டு வரேன். அப்ப இந்த செல்லு சொன்னதெல்லாம் உண்மைதான். சாம துரத்தி துரத்தி காதலிச்சு வழி இல்லாம சாமே அன்பு கிட்ட போய் உன் தங்கச்சி என்ன காதலிக்கிறாளாம். என் ஃப்ரெண்டோட தங்கச்சியா நான் எப்படிடா பாக்குறது? அதனால இனிமே நான் இது எல்லாத்துல இருந்து ஒதுங்கிடுறேன்னு சாமே அன்பு கிட்ட சொல்லி அன்புக்கு சாம பிடிச்சி என் தங்கச்சிக்கு என் ஃப்ரெண்டு ஒன்ன விட வேற யார் நல்ல மாப்பிள்ளையா வர போறா? அதுக்கப்புறம் தான் சாம் களத்துல இறங்கினான். திடீர்னு இசை எனக்கு சாம பிடிக்கல, குருவை தான் பிடிச்சிருக்குன்னு குருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப உண்மையான காதல் சாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்தே இசையை பார்த்துட்டு தான் இருக்கோம். சாம்காக உயிரையும் கொடுப்பாங்க. சாம் தான் எல்லாமே இசைக்கு. சடனா என் குருவை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனா இப்பவும் என் மனசுல சாம் தான் இருக்குன்னு எதுக்கு சொல்லணும்? இந்த பொண்ணு கேரக்டர் தப்பான கேரக்டரும் இல்ல. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது ஆர்த்தி. ஆனா ஒண்ணு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. நடுகால அவனோட ஒய்ஃபை இன்னொருத்தையும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். ஆக்சிடென்ட் தான்.
இருந்தாலும் இத கூட சிரிச்சிட்டேன். நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலன்னு எவன் சொல்லுவான்? குருக்கு இசை மேல கொஞ்சம் கூடவா பொசசிவ் இல்லாம இருக்கும்? கொஞ்சமா பொசசிவ் இல்லனா இது என்ன மாதிரியான உறவா இருக்கும்? செல்லுக்கு வேணும்னா இசையோட கேரக்டர் பேடா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி சம்திங் என்னமோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதையும் உன் ஏழை அறிவை யூஸ் பண்ணி நீ கண்டுபிடி. அந்த பைய கூட போனதான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா கண்ணு மொழிய திருப்பாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயே, இவள தொட்ட தாலி கட்டின புருஷன் இந்த குரு. இவன் என்னடானா இங்க நடக்கிறதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க மாதிரி பேப்பரே உலகன்னு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை இப்படி நேருக்கு நேரா ஆசை தீர பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? என்னால உன்னை நிம்மதியா 2 செகண்ட் பார்க்க கூட முடியாது சாம். செல்லு என் கேரக்டரா எவ்வளவு சீப்பா நினைச்சிருக்கோம்ல. உரிக்கு காதலிச்ச பையனே கழட்டி விட்டுட்டா. அதுக்கு பிறகு குருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ சாம் தான் வேணுங்கிறான். என் கேரக்டர் எவ்வளவு மோசமா செல்லும் நினைச்சு வச்சிருக்கான்ல சாம். ஒரு காலத்துல நீ தான் எனக்கு எல்லாமா இருந்த. உன் காதலுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியா இருந்து எல்லா சம்மதத்தோட நீ எனக்கு கிடைச்ச. ஆனா உங்க அப்பா அவ்வளவு மோசமா இருப்பாருன்னு இப்ப கூட உங்க யாருக்கு தெரியாது. பக்காவா பிளான் பண்ணி என்னை எப்படி சிக்க வச்சுட்டாரு. நீ எனக்கு கொடுத்த பாசம், லவ், கேர், பொசசிவ் எல்லாம் எனக்கு மறுபடியும் வேணும்னு ஆசையா இருக்கு சாம். அப்படியே உன் நெஞ்சில சாஞ்சி அழனும் போல இருக்குடா. இங்க என் வழியை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. குருக்கு எனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. அது ஒரு ட்ராமா கல்யாணம்னு தெரியும் போது என்கிட்ட நீ கேப்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாமா அப்படின்னு. உன் வாயிலாண்டு எப்ப அப்படி ஒரு வார்த்தை வரும்? என் மனசுல உள்ள எல்லா கவலையும் கொட்டி தீர்த்துடலான்னு ஆசையா இருக்குடா. ஒன்ன வச்ச மனசுல என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த உலகத்துல ஏன் நிலைமை மாதிரி யாருக்குமே வந்திருக்காது. ஆனா ஒண்ணு சாம், நான் யூஎஸ்ல இருக்கும்போது எனக்கு கண்ணீர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இங்க வந்ததுக்கு பிறகு என்னதான் சொல்ல என்ன தப்பா நினைச்சிருமோன்னு நினைச்சாலும் எல்லார் கூட இருக்கிறது எனக்கு ஒரு ஆறுதலா தான் இருக்கு. குரு தாலி கட்டினது மட்டும்தான் என் மனசுக்குள்ள நெருடலா இருக்கே தவிர மனசளவுல கூட நான் உனக்கு துரோகம் பண்ணது இல்லடா. நீ என்னதான் பாத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது இசை. ஆனா எதுக்கு ஏங்கிற அர்த்தம் தான் எனக்கு புரியல. என் கண்ணு வேணா மொபைல்ல இருக்கலாம், ஆனா நீ கண் எடுக்காம என்னதான் பாத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஒரு தடவை என்ன நிமிந்து பார்த்தாதான் என்ன குறைஞ்சா போயிருவேன். இந்த 3 செகண்ட்குள்ள நீ என்ன நிமிந்து பார்த்துட்டேனா கண்டிப்பா நீ எனக்கு கிடைச்சிருவ. கொஞ்சம் லூசுத்தனமா இருந்தாலும் மனசு கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கலாம்ல. 10 9 8 மயிலாட்டம் இருக்கா மலர் கூடை மாமனுக்கா எவ்வாரா பூவாரா கைசீரா எம்மாரா நெத்தியில நல்லாவட்டம் வச்ச ஒன்னும் சூறாவட்டம் ஒட்டு மொத்த தென்னாவட்டம் ஒச கட்டி வந்து நிக்கட்டும் மலையூரே நாட்டாம மனச காட்டுறம் கூட்டாம என்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ராசாத்தி தாராளமா தந்தாங்க மனசுக்குள்ள எவளும் இல்ல ஆமா. ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பர கட்ட வாத்தா தூள் பறக்குது மம்பட்டியாட மம்பட்டியா வாத்தா பல்லாட ராஜா வெள்ளாட ரிங்கா கொடி பறக்குது மம்பட்டியாட மம்பட்டியா. என்ன 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 ஏசப்பா, இது எல்லாம் இவளுக்கு தாலி கட்டின புருஷன் மத்தியிலே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேப்பர்லயே கண்ணு கருத்தமா இருக்கான். செல்லம்மா, இது சரிப்பட்டு வராது. ஏதாவது வேணுமா? விட்டா ஜாம நீதான் வேணும் சொல்லிடுவா போலயே. நீதான் வேணும் கேட்டா தருவியா என்ன? எதுக்கு இப்படி கண் எடுக்காம பாத்துட்டு இருக்கா? அதுவும் குருவும் இங்க தானே இருக்கான். சாம், இதுக்கு மேலே நீங்க இருந்தா தப்பா போயிரும். அன்பு வரும்போது வரட்டும். குரு, என்ன ப்ரோ? பேப்பர் படிச்சிட்டு இருக்க போலாம். ஆமா. இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என்னமோ. இல்ல ப்ரோ, 2 நாட்டுக்கு நடுவுல நடக்கிற இந்த வார்ல அப்பாவி மக்கள் தான் பாவம். அதுவும் கரெக்ட் தான். எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. பார்டர்ல எத்தனை ஆர்மிக்காரங்க உயிரை விட்டாச்சு. இங்க இருக்கிறவங்கள ஒரு சிலருக்கு தான் ப்ரோ அதெல்லாம் புரியும். மேஜர் முகுந்தோட கதையை தான் அமரன் படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த அமரன் படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் படத்தை ரசிச்சிருக்கலாம். சொல்ல போனா ஆர்மிக்காரங்களை பத்தி நிறைய பேருக்கு அந்த படத்திலேயே தெரிய வந்திருக்கும். ஆனா அதுலயும் யூடியூப்ல ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ப்ரோ. அதான் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க எல்லாம் எதுக்கு இவ்ளோ சீன் போடணும், அதான் லட்சக்கணக்குல காசு கொடுத்து செட்டில் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு. ஆக இங்க சிலருக்கு பணத்தை கொடுத்தா ஒரு உயிருக்கு ஈக்குவல் ஆயிரும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அம்மா அப்பாக்கு தான் புள்ள போனது தானே. அந்த குழந்தை அப்பா பாசத்துக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கோம். பணம் காசு கொடுத்தா அந்த ஏக்கத்தை தீர்த்த முடியுமா? இல்ல முகுந்த் சாரோட ஒய்ஃபுக்கு அந்த நேரத்துல பணம் காசா முக்கியமா இருந்திருக்கும்.
இப்படி ஒரு படத்தை பார்த்ததுக்கு பிறகு கூட புரிஞ்சுக்க முடியாத ஜென்மங்களா இங்க இருக்காங்க. ஆனா குரு, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக பார்டர்ல அவங்க பாடாப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது சீக்கிரமா இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது மட்டும்தான். வேற நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுல சில பேர் மதத்தை காரணம் காட்டியெல்லாம் வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காங்க. பகல்காம் அட்டாக்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே அந்த ஊர்ல இருக்க முஸ்லிம்ஸ் தான். அத கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாளுங்க சில பேர் இருக்காங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும். மக்களும் நார்மல் நிலைக்கு வரணும்ல. நியூஸ் பேப்பர் நியூஸ் ஃபுல்லா அந்த நியூஸ் தான் போட்டுட்டே இருக்காங்க. இவ இன்னுமா பாத்துட்டு இருக்கா? இனிமே நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. செல்லும், நான் அன்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு போறேன். இதுதான் சரியான முடிவு. நீ கிளம்பு. பரவ பாத்துக்கலாம். சரி சரி குரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி ப்ரோ. அந்த பையன் போனதுக்கு பிறகு கூட பாத்துக்கிட்டு இருக்கான். விட்டா அருகு வீட்டுக்கே போயிருவா போல இருக்கேன். ஏடி சும்மா இரு செல்லும். அவன் மறையது வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருப்பியா? வரேன். என்ன பிரச்சனை உனக்கு? யாட்டி உன் புருஷன் இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா ஜாமியை குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? அவனை தானே நான் காதலிக்கிறேன். அப்ப அவனை தானே நான் பாத்தாக்கணும். உன்னை பார்த்து எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? கரெக்டான கேள்விதான். சரி நீ வா, கோயிலுக்கு போலாம். எங்க போறீங்க செல்லும்? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அண்ணா எங்க போயிட்டான்? வெளியே சாம் கூட நின்னு பேசிட்டு நிக்காரு. ஓ பாத்துட்டானா? இவ்வளவு நேரம் அண்ணனுக்காக தான் சாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். இப்பதான் எந்திரிச்சு நான் கிளம்புறேன்னு போனோம். அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே போறாங்க போல. ஏடினியா என்ன செல்லும்? உன் புருஷன கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லு. ஏன்? இந்த கோயில்ல ஏதோ புதுசா சித்தர் வந்திருக்காராம். அவரை பாக்கிறதுக்காண்டி நான் இசை கூட்டிட்டு போறேன். அப்படியே உங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. நீயும் அன்பு கூட வந்துருங்க. நாங்க இதுக்கு வரணும்? ஏ செல்லும், நீ எதுக்காக என்ன கூட்டிட்டு போறதுக்கு பிளான் போட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட்டி தெரியும்? இல்ல நீ நடத்து. நீ நடத்தி முடிச்சதுக்கு பிறகு நான் நடத்துறேன். உனக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடிட்டு அந்த கொலஸ்ட்ரால் இந்த இசை எப்படி அடக்குறான்னு மட்டும் பாரு. செல்லும், அன்பு சாம் கூட வெளியே போறாரு. நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. அதான் இந்த பெண்ணை கூட்டிட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் வாங்கன்னு சொல்லல. ஐயோ சித்தரை பாக்குறதுக்கு நாளைக்கு கூட போலாம். இங்க பாரு, நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாம் அந்த சித்தருக்கு தெரியுமா? ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்கள பத்தி சொல்லுவாராம். அப்படியா? அப்ப நீ குருவை கூட்டு போ. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. அதான் உன் புருஷனை போயிட்டு வான்னு சொன்னாச்சுல. கிளம்பு. சும்மா அவன் என் புருஷன் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ஏதாவது பாம் செட் பண்ணி நீ உட்கார்ற இடத்துல வச்சிருவான் பாத்துக்கோ. நீ செஞ்சாலும் செய்வட்டி அம்மா. செல்லும், இந்த வீட்டுல இப்ப எனக்கு என்னதான் மரியாதை கிடைக்குது? பெரியவா ஒருத்தி நான் சொல்லியதே யாரும் கேட்கறது கிடையாது. நீ ஓவரா டிராமா பண்ணாத. நாங்க வரோம். சரியா? ஆமா, வந்தாதானே அதுக்கு பிறகு மேற்கொண்டு விஷயங்கள் எல்லாம் நீ செய்வ. அதுக்கப்புறம் தானே உனக்காக நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்தாக்கணும். இவன் என்னவாக்க பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான்? சித்திர பாக்குறோம். பழக்காரி தர பொடிய பால்ல கலக்கி இந்த இசை வாயில ஊத்துறோம். இந்த பெண் மனசுக்குள்ள இருக்க சாம வெளியே துரத்துறோம். இவள இந்த குரு கூட சேர்த்து வைக்கும். ஜாம்னு என் சாம பேரனுக்கு கல்யாணத்தை நடத்துறோம். உனக்கு வைக்கிறேன் நான் பேட்டு. ஏன் இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்லையா? கூப்பிட்டுட்டே இருக்கு செல்லும். போகலன்னா இப்ப எல்லாம் என் பேச்சை யாரும் கேக்குறது இல்ல அப்படின்னு நினைக்கும். அண்ணா இனியா, இப்பதான் நீ கோயிலுக்கு போக கூடாதே. ஆமா, அததான் அந்த செல்லுக்கிட்ட இப்ப நான் சொல்லிட்டு வரேன். அது சித்தர் கோயிலுக்கு வெளியே தான் இருக்காரு. அந்த பக்கமா ரோடு இருக்கலாம். அந்த ரோடு பக்கமா நடந்து போனாலே அவரை பார்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா அப்படின்னு சொல்லுச்சு. கோயிலுக்குள்ளதானே போக கூடாது. செல்ல எப்பல இருந்து இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே. இது வரைக்கும் அந்த கோயில் பக்கம் கூட வந்தது கிடையாது. மெயினா இசையை கூட்டு போனேன்னா செல்லு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆனா அந்த சித்தரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இனியா. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன் ஆபீஸ்ல கூட இன்னைக்கு 2-3 பேர் பெர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க கோயிலுக்கு. ஏங்க இதெல்லாம் நம்புறீங்களா? நம்புறோம் நம்பல அது விஷயம் இல்ல குல்ஃபி. ஆனா பெரியவங்க நம்பிக்கையை நம்ம உடைக்க கூடாதுல்ல. அப்ப சரிங்க. இந்த ஆதி போன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. எப்பதான் வருவான்னு தெரியலையே. இப்படி காலேஜ் வாசல்லையே புலம்ப விட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டுதான் பஸ்லயே வரேன்னு சொன்னா கேப்பானுங்களா? எங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி காலேஜ் வாசல்லையே புலம்ப விட்டுட்டானுங்க. என்ன மேம் காலேஜ் வாசல்ல நின்னு புலம்பிட்டு நிக்கிறீங்க? பஸ்ல போறேன்னு சொன்னதுக்கு பிறகு ஆதி கால் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னான். நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. ஓ அப்படியா? ஆமா, நீ எப்படி வீட்டுக்கு போவ? அன்பனை கூட்டு போறதுக்கு வரேன்னு தான் சொல்லுச்சு. ஆனா அண்ணன் வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் பிரிய மாதிரி இருக்கும். புரியல. அதாவது மேம் நாங்க பஸ்ல தான் போவோம். 4 பேர் 4 ரூட்டா இருந்தாலும் பஸ் வரது வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல நின்னு கொஞ்ச நேரம் கதை விடுவோம்ல. அன்பனை கூட்டு போறதுக்கு வந்தாங்கன்னா வித்யா அன்பனா கூட போயிருவா. அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் ஆயிருவாங்களா? ஏன் நாளைக்கு விடியாதா? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மாறி பாத்துக்க மாட்டீங்க மேடம்? உங்களுக்கு பஸ்ல போற அருமை பெருமையெல்லாம் தெரியல. அருமை பெருமையா? ஆமா, இப்ப பைக்லயே கார்லயே போனோம்னு வைங்க, போனு கூட பேசிட்டு போனை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான்.
அதுவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட்டமான பஸ்ல போனா கூட ஜாலியா தான் இருக்கும். அதே பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனியா போனேன்னா சிறையா இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா சந்தோஷமா இருக்கும். சோ பஸ்ல போறீங்க அப்படித்தானே? ஆமா மேம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? நீங்க சிரிக்கவே மாட்டீங்களா? சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பேன். இன்னைக்கு 2 பீரியட் எங்க கிளாஸ்ல நீங்க நின்னீங்க. சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. லஞ்ச்லயே உங்களை பார்த்தேன், அப்பவும் நீங்க சிரிச்சு நான் பார்க்கல. 2 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூடவா உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்காது? ஆக 2 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூட நீ புக்க பார்த்து படிக்கல. என் முகத்தை தான் பார்த்துட்டு இருந்திருக்க. நான் தான் சொல்றேன்ல, அது ஒரு மிலிட்டரி ஆபீசர். ஃப்ரெண்ட்லி எல்லாம் பேச முடியாது, செட் ஆகாது. அதெல்லாம் இல்ல. ஏ மேம், கிளாஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வெளியே வந்ததுக்கு பிறகு கூட ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்களே, அப்ப நீங்க கோபக்கார மேமா? நாங்க பிஎஸ்சி படிக்கும்போது ஜெயலட்சுமின்னு ஒரு மேம் எங்களுக்கு உண்டு. மேத்ஸ் மேம் தான். ஆமா, கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் வெளியெல்லாம் எங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அதுவும் அவங்க ரொம்ப பெரியவங்க. நீங்க எங்களோட கிளாஸ் கவுன்சிலர், எங்களோட கொஞ்சம் பெரியவங்க தானே. வெளியே வந்ததுக்கு பிறகு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. சரண்யா, இந்த உலகம் இருக்கு பாத்தியா? இந்த உலகத்துல ஒரு பொண்ணு சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் தப்பு, முகத்தை உருன்னு வச்சிருந்தாலும் தப்பு. சிரிச்சு பேசிட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம எல்லார்கிட்டயும் வாயாடுறது. அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது கரெக்ட் தான் ஒரு பட்டத்தை கட்டுவாங்க. களங்கமே இல்லாத ஒரு பொண்ண சந்தோஷமா சிரிச்சு பேசுற அப்படிங்கறதுக்காக களங்கப்படுத்தி பேசுற உலகம் அது. ஏன்னா ஊரு பேசுது அப்படிங்கறதுக்காக, அதாவது ஊருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல வித்யா. சில நேரம் நம்ம சிரிப்பு கண்ட்ரோல் பண்றது கூட அது நம்மளோட ஒரு பாதுகாப்பு கவசம் தான். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டாள்னா அந்த பொண்ணுக்கு எந்த விதத்திலயும் பாதுகாப்பே கிடையாது. நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல மேம். ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்க. சிரிச்சா என்ன அழகா இருப்பீங்க? அதான் அழகு வச்சு என்ன பண்ண போறேன்? நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த உலகத்துல அழகு கூட ஆபத்து தாமா. என் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என் அண்ணா கூட, அண்ணி கூட, என் அண்ணா குழந்தை கூட, என் வித்யாக்கு கூட தெரியும். வித்யா கிட்ட கூட கிண்டல் பண்ணி சந்தோஷமா தான் பேசுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல வளர்ந்த பொண்ணு. என் பாதுகாப்புக்காக ஹாஸ்டல்ல விட்டு வெளியே வரும்போது சில விஷயங்களை நான் செஞ்சுதான் ஆகணும். அட்வைஸா மேம்? உனக்கு அப்படிதான் தெரியும்ல. நான் இப்படிதான். ஒரு பொண்ணுக்கு எந்த வகையில எப்ப எப்படி பிரச்சனை வரணும்லாம் தெரியாது. நம்மளை இன்னொருத்தவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. நம்மள நாமளே காப்பாத்திக்கணும்னா சில இடத்துல நம்ம ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும். சிரிப்பு தான் வருது, ஒண்ணுமே புரியல. போக போக புரியும். குட் ஈவினிங் சார். போறோம். குட் ஈவினிங். என்ன கிளாஸ் ரூம் நினைச்சிட்டீங்களா? என்ன சரண்யா, புது காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களெல்லாம் மிஸ் பண்றோம் தான், பட் பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் லிபி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லாவே இருக்கேன் சார். சார் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. இனிமே அடிக்கடி பார்க்கலாம். என் தங்கச்சி கூட்டு போறதுக்காக வருவேன்ல. ஏண்டா, எனக்கு கூட இவ்வளவு மரியாதை இல்ல. இதுங்க 4 பேரும் என்னையே கிண்டல் பண்ணி தான் பேசுதுங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது எப்படி நீ வந்தது மட்டும் இவ்வளவு நலம் விசாரிப்பு, இவ்வளவு அக்கறை? ஏன் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கலையா? என்னமோ எனக்கு அகைன்ஸ்டா திருப்புறதுக்கு நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே ட்ரைனர் இருக்காங்கல்ல. மேம், நான்லாம் எதுவுமே சொல்லல. மித்ரநத்தானோட தங்கச்சி நீங்க, ஆதி சாரோட தங்கச்சி, இவ்வளவுதான் சொல்லிருக்கேன். வித்யா, மித்ரா என்ன விட ஒரு நல்ல டீச்சர். ஆரம்பத்துல வேணா உனக்கு அவளை பிடிக்காம இருக்கலாம். சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல சார். 2 வருஷம் நீ எம்எஸ்சி முடிக்கும் போது உன் மேலேயே உனக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். அத அவ வர வைப்பா. சரி, ரொம்ப நேரம் நின்னுட்டேன், கிளம்பலாமா? அன்பு வரல? இல்ல சார். ஏன்? இன்னைக்கு வந்தா நாளைக்கு அவன் வரணும் போல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, தேவையில்லாம எதுக்கு அண்ணனையும் தொந்தரவு பண்ணிட்டேன், அதான் வர வேண்டாம் அப்படின்னு. பஸ்ல போவா? அவ உருண்டு உருண்டு எப்படியாவது வந்து சேரட்டும், நம்ம கிளம்புவோமா? மித்ரா சுடி போட்டிருந்தா கூட 2 பேரையும் பைக்ல உட்கார வச்சு கூட்டு போயிருக்கலாம். என்ன போலியா? அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. சரி வித்யா, நீயும் வந்துரு. உன்னையும் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறேன். எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம். எது? நான் சாரி கட்டி இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் மித்ரா. ஏன் என்னால எல்லாம் முடியாது சார். அவங்களை கூட்டு போங்க, நான் பஸ்லயே வந்துடுறேன். கொடுமடா சாமி. வித்யாவை விட்டுட்டு மித்ராவை மட்டும் கூட்டு போகவும் முடியாது. அந்த மனசும் வர மாட்டேங்குது. மித்ரா, எனக்கு என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போனோம். இப்பதான் ஞாபகம் வந்தது. நடிக்காத. நீ எந்த ஆங்கிள் வரேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சிருச்சுல? அப்ப அவங்க கூட பஸ்லயே வா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு நிக்கறானா? பஸ் ஏறியும் பழக்கணும் இல்லமா? நான் என் ஃப்ரெண்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். உனக்கே தெரியல, உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போது எனக்கு பிடிக்காது. நீ என்ன கொண்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு எங்கேயும் போ. ஏய் குதிக்காதடி, பஸ்லயே வா. அது நீ எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அண்ணன் கிட்ட போய் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லு. நான் சாரி கட்டி இருக்கேன், அதனால 2 பேர் போக முடியாதுன்னு சொன்னீங்களா, அது உங்களுக்கு கிண்டல் பண்றாங்க. உங்களை விட்டு போனேன்னா எப்பவோ பைக் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ரொம்ப
அண்டர்ஸ்டாண்டிங் தான் போல. ரொம்ப சிரிக்காத, கேவலமா இருக்கு. எலூசு ஏறு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருனா. ஃப்ராடு, இவளுக்காக என்னைய கழட்டி விட்டாலும் விட்டுருவான் போல இருக்கு. மித்ரா, நான் ஒரு நிமிஷம் கூட நீ ஏறுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண, இவளுக்காக நம்மளை விட்டு போனாலும் போயிருவான். வித்யாவை கூட்டு போக முடியலன்னு அவர் தங்கச்சியே பஸ்ல வான்னு சொல்லிடுவாராம். அது ஏன்? அழுக்கி போன பிரெயினை வச்சு ரொம்ப யோசிக்காத, வா. வணக்கம் சாமி. வணக்கம். நீங்க நடந்தது நடக்க போறத பத்தி எல்லாம் நல்லாவே சொல்லுவீங்கன்னு என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க. இது என் பேத்திங்களா, என் பேரன் தான். இவன் என் பேத்தி இசை. எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சம்மதம் எல்லாம் முழுசா கிடைக்காமலே இவ வாழ்க்கையில சில விஷயம் எல்லாம் நடந்துட்டு, அதனாலயே என்னமோ இப்ப இவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. அம்மா, நீங்க சொல்ற உங்க பேத்திக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறாரு. என்ன, நீங்க எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா பேசுவீங்கன்னு சொல்லி விட்டாங்க. கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னா உங்க பேத்திக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அது எப்படி சாமி சாத்தியம்? உங்க பேத்திக்கு ஏற்கனவே நீங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பீங்க. மணமேடை வரைக்கும் போய் கல்யாணமும் நின்றுக்கும். மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னுதான். என்ன சொல்றாரு இவரு? சில பிரிஞ்சு போன உறவை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக கூட கடவுள் இப்படி ஒரு ஏற்பாடை நடத்தி இருக்கலாம். ஐயோ சாமி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. நம்ம ஒரு பாதையில போனோம்னு நினைப்போம், ஆனா கடவுளோட கணக்கு வேற மாதிரி இருக்கும். எப்பவுமே கடவுள் விருப்பம் தான் இங்க நிறைவேறிட்டு இருக்கும். எங்க பேத்தி புடிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்தோமே. நீங்க என்னடானா மணமேடை வரைக்கும் போய் நின்னு போயிட்டு அப்படிங்கறீங்க. அம்மா, நம்ம நம்புற சில விஷயத்த கடவுளே ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த கல்யாணம் டிராமா கல்யாணம். இந்த கல்யாணத்தை கல்யாணமா சாமியை ஏத்துக்கலையா? குரு கூட ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தாலி கட்டிட்டா, அவ கூட கடைசி வரைக்கும் கை கோர்த்து போனான்னு சொல்லிட்டு இருந்தான். குரு அப்படி நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த டிராமா கல்யாணத்தை சாமியை ஏத்துக்கலையா? அம்மாடி, என்ன சாமி? எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கது பாதுகாப்பு கவசமா கூட இருக்கலாம். ஒண்ணுமே புரியல. போக போக அவன் புரிய வைப்பான். நான் நினைச்சுக்கிட்டு வந்தது ஒண்ணு, இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. எனக்கே ஒண்ணும் புரியல. வணக்கம் சாமி. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா அதுக்கு பிறகு அந்த ஆண்டவன் எதுக்கு? புரியல. நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கேன். என் அத்தை பையனை தான் நான் ஆசைப்பட்டேன், அவரே எனக்கு புருஷனா கிடைச்சிட்டாரு. ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிட்டா கடவுளுக்கு இங்க என்ன வேலை? யார் தான் கடவுளை தேட போறாங்க? உள்ளவனுக்கு 1 அல்லது 2, இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே சொந்தமானதுதான். உள்ளவனுக்கு 1 இல்ல 2, இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாமே சொந்தம்னா இவர் என்னமோ இன்டைரக்டா சொல்ல வராரே. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு உனக்கு கொடுத்திருக்க பதவியில இருக்க வேலையை சரியா செய். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில கிடைக்கலையேன்னு நீ ஏங்கலாம். ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தங்களோட அரவணைப்பாது கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க ஒண்ணு. அத அரவணைச்சுக்கோ. இருக்கிறவனுக்கு 1 அல்லது 2 தான். இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே சொந்தமானது. நீ ஏங்குறது கிடைக்கலனா யாரோ ஒருத்தங்களோட ஏக்கத்தை கடவுள் ஓ மூலமா நிறைவேற்ற போறாரு. நமக்கு சொந்தமானதை மட்டும்தான் அன்பு செய்யணும்னு இல்ல, நமக்கு சொந்தம் இல்லாதது கூட நம்ம அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கோம். அத அரவணைச்சுக்கோ, விட்டுறாத. இவர் என்னமோ சொல்ல வராரு. என்ன சாமி, நாங்க ஒண்ணு கேட்க வந்தா நீங்க தலையை சுத்தி மூக்கு துட்டுற மாதிரியே சொல்றீங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க பல பேர் இருக்கலாம். யாரால உன் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அவங்க மூலமாவே உன் வாழ்க்கை சரியாக்க போகுது. நீங்க பேசுறது பாதி எனக்கு புரியல. எல்லாம் சந்தோஷமாவே நடக்கும். போயிட்டு வாங்க. இனியா ஏங்குற விஷயம் என்ன? இனியா ஏங்குற விஷயம் அது இனியாக்கு கிடைக்காது. ஆனா எங்கேயோ ஏங்கிட்டு இருக்கவங்கள அரவணைச்சுக்கோ அப்படின்னா